சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மார்க்கெட்டுக்கு போகிறோன்னு சொன்னோம் இல்லையா? மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. நம்ம என்னென்ன காய் வாங்கிட்டு வந்தான்ட்டு நம்ம ஒரு வீடியோவாக நான் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தக்காளி வந்து 2.5 கிலோ 100 ரூபா வாங்க. 2.5 கிலோ வாங்கியாச்சு. அவரைக்காய் 1/4 கிலோ 30 ரூபாவா, அதையும் வாங்கியாச்சு. பீன்ஸ் வந்து 1/4 கிலோ 30 ரூபாவா, அதையும் வாங்கிட்டோம். இது வந்து ஒரு 10 ரூபா. பச்சை மிளகாய். கேரட் வந்து 1/2 கிலோ 30 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் பார்க்கும்போதே சூப்பராக இருந்தது, வாங்கணும்னு தோணிச்சு. அதனால் இது ஒரு 1/4 கிலோ 20 ரூபான்னு வாங்கிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா பீட்ரூட் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது. ஜூஸ் போட்டு குடிக்கலாம், இல்லைன்னா பொரியல் செஞ்சாச்சு சாப்பிட்லாம். பீட்ரூட்டும் 1/2 கிலோ 20 ரூபான்னு வாங்கியாச்சு. இது பார்த்திங்கன்னா கோவக்காய் கூட 1/2 கிலோ 20 ரூபா. வெண்டைக்காய் வந்து 1/2 கிலோ 20 ரூபா வாங்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் நல்லா பெருசாக தான் இருக்குது. இன்னொரு கடையில் பார்த்தோம்னா 3 காய் வந்து 10 ரூபான்னு சொன்னாங்க. அது வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. ஆனால் இது பரவாயில்ல, பெருசாக தான் இருக்குது. இது வந்து 20 ரூபாவா. சரி, வாங்கிட்டோம். அப்படியே பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து 1/2 கிலோ வாங்கியிருக்கோம். 1/2 கிலோ 50 ரூபா. அப்படியே வந்து கிழங்கு வந்து 1/2 கிலோ 30 ரூபாவா, 1 கிலோ வாங்கினா 50 ரூபாவா. சரி, 1 கிலோவே வாங்கிட்டோம். லீவ் இல்லையா, பசங்களுக்கு வீட்டில் இருப்பாங்க. சரி, டெய்லி ஒரு 2 காய் வேக வச்சு கொடுக்கலான்ட்டு வச்சோம். இதுதாங்க இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போயிட்டு நம்ம வாங்கிட்டு வந்த காய். இதெல்லாமே கவரில் போட்டு தனித்தனியாக கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும். எல்லாமே நான் தனித்தனியாக கவரில் போட்டு தான் ஃப்ரிட்ஜில் வைப்பேன். சரி, எல்லாமே தனித்தனியாக போட்டுடலாமா? ஃபஸ்ட்டு வந்து அவரைக்காய்க்கு வந்து ஒரு கவரை போட்டு, அவரைக்காய்க்கும் ஏன்னா கவர் இப்போதைக்கு இல்லை, அவரைக்காவும் பீன்ஸும் 2 சேர்த்து நான் ஒரே கவரில் போடுறேன். தேவைப்படும் போது நம்ம தனியாக பிரிச்சுக்கலாம். சரி, ஏன்னா கவர் இல்லைங்க, கவர் வாங்கிட்டு வரணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அங்கே மார்க்கெட்டில் வந்து தனித்தனியாக போட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து பேக் எடுத்துகிட்டு போனால் அவங்கள போட்டு எல்லாமே போடுவாங்க. அவருக்காக பீன்ஸு ஒரு கவரில் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் போட்டுக்கலாம். வெண்டைக்காய் இந்த காய் எல்லாமே ஒரு வாரத்துக்கு வச்சு செஞ்சுடுவேன் நான். டெய்லி ஒரு காய் வந்து, ஏன்னா காலையில் டிஃபன் செய்யணும் இல்லையா, அதுக்கு தாங்க காலையில். அப்புறம் வெண்டைக்காவும் பச்சை மிளகாவும் நான் 2 கிலோ ஒரே இதில் போட்டுறேன். என்னால் தான் சொன்னேன்ல கவர் இல்லை, அதனால். இல்லைன்னா எப்போவுமே நான் கவர் எல்லாமே தனித்தனியாக வச்சு கவரில் போட்டுருவேன். இன்றைக்கி நம்மளுக்கு அதில் நைட் டைம்ன்றதால கவர் எங்கேயே போய் வாங்கிட்டு வந்து சொல்லுங்கள், அதனால நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஓகே, இது ஒன்று முடிஞ்சிட்டா. நெக்ஸ்ட்டு வந்து கேரட் தான். கேரட் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, நல்லா பெருசாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கேரட் பாருங்கள், சூப்பராக இருக்குது கேரட். ஆனால் காயெல்லாம் சந்தையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க. அதுக்கு தான் நான் ஞாயிற்றுக்கிழமைனா மார்க்கெட் போட்டுருவாங்க நம்ம ஏரியாவில். போயிட்டு சண்டே போயிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன்னா ஒரு வாரத்துக்கு வச்சு செஞ்சுக்கலாம். கேரட்டும் பீட்ரூட்டும் ஒரே கவரில் போட்டுக்கலாம். இன்னும் ஜெனி இல்லை வீட்டில், ஊருக்கு போயிருக்குல்ல, இல்லைன்னா மார்க்கெட்டில் ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் வாங்கியிருப்பான். வாங்கலான்னு தான் பார்த்தோம், சில பசங்க இல்லை ஊருக்கு போயிட்டாங்க, எதுக்கு, அதனால் நான் வாங்கலை. இந்த கவரில் பார்த்தீங்கன்னா கோவக்காய் போட்டுக்கலாம். கோவக்காய் போட்டு காயெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. கோவக்காவும் கத்திரிக்காய் இது ரெண்டுமே, இது ஒரு 2 கவர். தேவைப்படும் போது நம்மளுக்கு என்ன காய் வேணும் செஞ்சு பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு காய். தக்காளி வந்து ஃப்ரிட்ஜில் கிஞ்சிச்சா, ஐயோ கவர் கிஞ்சிச்சே, பார்க்கல. ஓகே, இப்படியே போட்டுக்கலாமா? கவர் பத்துமா? சின்ன கவராக இருக்கேன், பத்துமா? கவர் கிஞ்சிச்சுங்க, நான் கவனிக்கவே இல்லை. சரி, வேறு கவரில் போட்டுக்கலாம்.
பெருசு இருந்தது இதில் போட்டுடலாம். கவனிக்கவே இல்லை அந்த கவர் இருந்தது. கவர் எப்பவுமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எல்லாமே ஏதாவது டிஃபன் ஏதாவது கடைக்கு போகும்போது வாங்கிட்டு வரோம் இல்லையா, அந்த கவரை வந்து நான் அப்படியே எடுத்து வைப்பேன். ஏன்னா இந்த மாதிரி காயெல்லாம் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இல்லையா, அதனால் கவருங்கெல்லாம் நான் அப்படியே சேர்த்து ஒரு இதில் போட்டுருக்கு. இந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு வந்து நல்லா யூஸ் ஆகும் இல்லையா. நீங்களும் இதே மாதிரி தான் பண்ணுவீங்கல்ல, கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கமெண்ட் வந்து கவருங்கெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இதெல்லாம் இங்கே வச்சுட்டேன். பாரு ஞாபகம். எல்லாமே தனித்தனியாக கவரில் போட்டாச்சு. இது வந்து அப்படியே கவரில் எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சரிங்களா? இதுதாங்க இன்றைக்கி நம்ம வாங்கிட்டு வந்தோம். மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்தேன். முருங்கைக்காய் வந்து நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கவரு இல்லைன்னா பாக்ஸில் போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். தக்காளியை வந்து ஃப்ரிட்ஜில் போட்டுக்கலாம். இந்த ட்ரேயில் வந்து வெங்காயமும் இந்த கிழங்கும் அப்படியே ட்ரேயில் வச்சுருந்தேன் நான். இங்கே ஒரு வெங்காயம் போச்சு. ஓகே, இது மட்டும் கட் பண்ணி கவரில் இல்லைன்னா பேக்கில் இது பாக்ஸில் போட்டு வச்சிடலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்த காய்கறியெல்லாம் இதுதான் இன்றைக்கி. எங்கள் ஏரியாவில் மார்க்கெட் போடுவாங்க. அப்போ போய் வாரத்துக்கு ஒரு வாட்டி வாங்கிட்டு வந்துடுவேன் நான். உங்கள் ஏரியாவும் இந்த மாதிரி மார்க்கெட் போட்டு நீங்களும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். எப்படின்னா